Hi guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். After a very long time நான் இப்போ வந்து ரீசெண்டா ரொம்ப ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்க்க போறோம். ஹால் வர்த் 15,000. ஸோ இதெல்லாம் நான் ஒரே டைம்ல வாங்கல. பாஸ்ட் ஒரு 3 months வழக்கம் போல நம்மளோட ஹால் வீடியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாஸ்ட் 3 months நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லாமே கொஞ்சம் லக்ஸூரியான ப்ராடக்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்காத மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஒரு மேக்கப் லுக்கை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ட்ரான்சிஷன் வீடியோ எடுக்கிறதுக்காக போட்டது. ஸோ இதோட டுட்டோரியல் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நான் ஃபில்ம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல் நம்ம ஒரு அவுட்ஃபிட்டோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் ஏஜியோ. நான் வந்து ஏஜியோட கவரெல்லாம் பிச்சு போட்டேன். ரியலி சாரி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1 minute, இந்த கவர் ரொம்ப சத்தம் போடுது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணியிருந்தேன். லைக் இட்ஸ் பிளாக்ல என்னமோ வரும். அந்த பிராண்ட் நேம் வந்து சைடில் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து லைக் பொங்கலுக்காக வந்து என்னோட சிஸ்டர்ஸ்க்கு நான் சிஸ்டர் தாங்க, வாயிலலாம் சிஸ்டர்ஸ்னு வருது. என்னோட சிஸ்டருக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு அவுட்ஃபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்க லைக் வாட் யூ கால் ஜராரா இருக்குல்ல, சராரா. ஸோ அந்த மாடலில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி ஒர்க், எனக்கு அப்படி தான் சொல்ல வரும். ஸோ ஜிமிக்கி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பேட் வந்து இருக்கும். உங்களோட செஸ்ட் கிட்ட பேடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ ஹிப்புக்கு கீழே உங்களுக்கு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஃபிட். ஸோ இது என்னோட சிஸ்டர் வியர் பண்ணியிருக்கா. அது போக நானுமே வந்து வந்தோடனே வியர் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் கெட் ஐடியா ஹவ் இட் லுக்ஸ் இன் பர்சன். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேசல்ஸ் வந்து கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நல்லா ஒரு ஃபெஸ்டிவ் இயர்ஸ் இல்லை வெட்டிங்ஸ்க்கு அந்த மாதிரி போட்டு போகிற மாதிரி ஒரு பர்ச்சேஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். சைட்லேயுமே நல்ல ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்படி தான் இருக்குது. இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி சராரா பேண்ட். பட் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் வியர் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா வந்து நல்ல அந்த மாதிரியே ஒரு ஜமிக்கி ஒர்க் கொடுத்து அதில் பார்டர்லாம் கொடுத்து நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1700 ஒன்லி. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி வைஸ் வந்து 10/10க்கு வந்து 8 கொடுப்பேன். ஸோ குவாலிட்டி ஒரு அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் இந்த அவுட்ஃபிட்டோட பேக் ஸ்டோரி. இதோட வந்துட்டு நான் ஒரு ஒயிட் கலர் அவுட்ஃபிட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பிக்சர் வந்து எப்படி இருக்குன்னு இப்படி இங்கே காட்டுறேன். ஸோ இதுக்கு அடுத்ததே வந்து நான் வந்து வியர் பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வியர் பண்ணி பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி மட்டமான குவாலிட்டியில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே சேம் பிராண்ட் தான். பட் எனக்கு என்னவோ அது ரொம்ப பிடிக்கல. ஸோ அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இதை மட்டும் வச்சுட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 to 1800 இருந்தது. இந்த ட்ரெஸ்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் நான் கீழே கொடுக்கல அப்படின்னாலும் ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள் கைஸ், நான் மறந்து போயிடுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஜுவல் செட் வந்து பார்க்கலாம். இப்போ தானே நம்ம ஒரு அவுட்ஃபிட் பார்த்தோம். ஒரு ஜுவல் செட் வந்து பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வந்தது. ஸோ இந்த அவுட்ஃபிட் இந்த ஜுவல் செட் வந்து நான் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அவுட்ஃபிட் லிபாஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். சாரி, இது வந்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா காட்ட முடியும். வெயிட், ஐ வில் ட்ரை டு ஷோ யூ இன் பர்சன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் மல்டி கலர் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இங்கே இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வேணால் கொடுக்குறேன். யூ கேன் செக் இட் அவுட். அவங்களோட ஷாப் இங்கேயும் இருக்குது உடுமலையில். இது வந்து நெத்திச்சுட்டி. நான் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் திஸ் இயரிங்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் தான் வந்து நான் எடுத்த ட்ரெஸ்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். பட் எனக்கு இந்த இயரிங்ஸ் வந்து கிடைக்கல. அதனால வந்துட்டு இந்த செட்டே வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ட்ரான்சிஷன் வீடியோஸ் எடுப்போம், நிறையா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஜுவல்ஸு. ஸோ நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுதான் இதோட செட். லைக் இயரிங்ஸ் அதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மை ஹோலி கிரெயில் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் லுக்ஸ் வெரி சாஃப்ட் அண்ட் லைக் ரொம்ப மேனேஜபிளாக இருக்கு இல்லையா. அதுக்காக
வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 3 months-ஆவே வந்து ஹேர் ஸ்பாக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன். ஓகே, ஹேர் ஸ்பா பண்ணால் நமக்கு ஒரு 15-20 days வந்துட்டு அந்த ஹேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, லுக்குக்கும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, மேனேஜபிளாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். பட் எனக்கு என்ன அப்படின்னா அது ரொம்ப ப்ரைஸியாகவும் இருந்தது. ஆல்மோஸ்ட் 1600-700 வந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ப்ளோ ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய ஹீட் கொடுக்குறாங்க. நானுமே ஹீட் கொடுப்பேன், பட் அது வந்து எனக்கு எதுவும் சரியாக ஒத்துக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஹேர் ஆக்சுவலி உங்களுக்கு என்னோட ஹேரோட ஸ்டோரி வேணும் அப்படின்னா கீழே ஒரு வீடியோ கொடுக்குறேன், அது போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து என்னோட ஹேர் எப்படிலாம் டேமேஜ் பண்ணாங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ அப்படிலாம் டேமேஜான ப்ளீச் பண்ணி டேமேஜ் ஆன இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி டேமேஜ் ஆன ப்ராடக்ட்ஸ்க்கு இது ஹோலி கிரெயில் ப்ராடக்ட். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நைக்கால லக்ஸுரி ஸ்டோர்லேருந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலாப்ளெக்ஸோட ஹேர் பர்ஃபெக்டர்னு சொல்லிட்டு நம்பர் 3 ஓலாப்ளெக்ஸோட ஹேர் பர்ஃபெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 3250 சம்திங் ரேஞ்சில் வந்தது. பட் இட்ஸ் வர்த் த காஸ்ட் கைஸ், நம்புங்க. பிகாஸ் அவ்வளோ சூப்பராக ஹேரை வந்து சாஃப்ட் ஆக்கிடுச்சு. நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணுங்கிறதுலாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் எப்பயும் போல் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஷாம்பு கண்டிஷனர்லாம் போட்டுருவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இதை போட்டுட்டு எகெயின் ஷாம்பு கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூ கேன் லீவ் இட் அப் டு லைக் 10 minutes to 90 minutes நீங்கள் வந்து விடலாம், உங்களோட ஹேர் டேமேஜை பொறுத்து. நான் இதை எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுக்காக நான் செப்பரேட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ இது வந்து அந்த ப்ரைஸ் வந்துச்சு. இதுக்கு ப்ரைஸாக நமக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. லெட் மீ செக். ஸோ இந்த ஒரு கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா, அதோட சாம்பிள் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க, லைக் ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த லக்ஸுரி ப்ராடக்ட் ஃப்ரம் நைக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா again a luxury product from Libas. லிபாஸ்லேருந்து நான் ஒரு சூப்பரான லைக் பார்ட்டி வியராகவும் போட்டுக்கலாம், ரிசப்ஷனுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இட் காஸ்ட் மீ அரௌண்ட் 5000 rupees, பட் இட் ஆல் வர்த் த காஸ்ட். நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை லைக் யூடியூப்லேயே போட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து அந்த அவுட்ஃபிட். இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஐ லிட்ரலி லவ் த கலர் அண்ட் எவ்ரி திங். ஸோ இது வந்து ஒரு பர்பிள் கலர் ஜராரா செட். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதோட ப்ரிட்டி டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி, லைக் உள்ளுக்குள்ளே ஜராராக்குள்ளே லைனிங் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கிற பேண்ட் தான். ஸோ இது எல்லாமே நான் வியர் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ வீடியோஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா தான். See how pretty is this? இப்படி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எண்டில் மட்டும் இந்த மாதிரி வந்து டேசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் பொங்கலுக்கும் வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்தது. ஐ வில் ஷோ யூ த டேக். நான் வந்து ரிமூவ் பண்ணாலும் பத்திரமா வந்து வச்சுருந்தேன். ஸோ நான் லிபாஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிபாஸோட டேரக்ட் வெப்சைட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஏதாவது வந்து வெளியே வந்து அவங்க வந்து இயர்லி ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து விடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் கண்டிப்பாக 10K மேலே வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அது இந்த அளவுக்கு அது ஒரு 50% கம்மியாகணும்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் ஒரு 6-7 months வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இது வெயிட் பண்ணியெல்லாம் வாங்கலை. நான் இப்போ தான் அதை வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், எப்படி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம், லிபாஸில் எப்பப்பெல்லாம் ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆஃபரோடு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு எனக்கு ஒரு 20% ஆஃபர் கிடைச்சது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர் போக 5K. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு குறிப்பிட்ட 3.5க்கு வாங்கினா உங்களுக்கு 10%, 5Kக்கு வாங்கினா உங்களுக்கு 20% அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வெப்சைட்டில். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போட்டிருக்கிற பிக்சர் வீடியோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக இஃப் யூ வாண்ட் அ லக்ஸுரி ட்ரெஸ், ஒரு அவுட்ஃபிட் வந்து நல்லா போட்டால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களோட லைக் அந்த ஃபங்க்ஷனில் ஐஸ் எல்லாம் உங்கள் மேலே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். வர்த் த மணின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு
மிந்த்ராவோட ஸ்டோரி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். மிந்த்ராவில் ஒரு பிங்க் ட்ரெஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். தட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் லிபாஸ். பட் லிபாஸ் வெப்சைட்லேயே எனக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால வந்து நான் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஜனவரி 16 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போடணும். எனக்கு ஜனவரி 15th ஈவினிங் வந்து அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கையில் கிடச்சிது. சரி, நானும் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக நான் வந்து எக்ஸஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ரொம்ப லேட்டாக வந்துச்சுன்னா நம்மளால ஃபிட்டும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக நானும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பேண்ட் எடுத்து பார்க்குறேன். ஃபுல்லாக நம்ம வண்டியில் வந்து லாக் பண்ணி ஸ்கூட்டிலேயோ எதுலேயோ சிக்குனா எப்படி வந்து கிழிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக 2 சைடுமே பேண்ட்டில் வந்து கிழிஞ்சிருக்கு. எனக்கா சரி அப்செட். சரி, ஓகே ரிட்டன் போட்டுருவோன்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் அடுத்த நாள் போடுறதுக்கு எனக்கு அவுட்ஃபிட் வேணுமேன்னு சொல்லிட்டு அதுவே மேனேஜ் பண்ணி அந்த பேண்ட்டை மேனேஜ் பண்ணி நான் எப்படியோ போட்டேன். டேக்கெல்லாம் பிக்காமல் நான் அப்படியே போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் போட்டேன். எப்பவுமே மிந்த்ராவில் 3 daysல வந்து ரிட்டன் எடுத்துருவாங்க. நான் போட்டுட்டேன். எனக்கு வேறு வழி தெரில. பிகாஸ் எனக்கு அடுத்த நாள் பொங்கல் டைமில் எனக்கு க்ரௌடில் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அவுட்ஃபிட்டே நான் வந்து மேனேஜ் பண்ணி நான் போட்டுட்டேன். அதோட பிக்சர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். 3 days வெயிட் பண்ணேன். அவுட்ஃபிட் ரிட்டன் வாங்க வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களோட மிந்த்ராவில் போயிட்டு ஹெல்ப் சென்டரில் போயிட்டு சேட் பண்ணால் ரிட்டனே உங்களுக்கு அலோகேட் பண்ணல, எதனாலன்னு தெரில, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரியே ஒரு 1 month கிட்ட போச்சு. ஜான்வரி 15th ஆனது. எனக்கு பிப்ரவரி 5-6 வரைக்குமே இந்த மாதிரியே நான் சேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அங்கே இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட. பட் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த ட்ரெஸ் வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்க்கு நான் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ வந்து கால் பண்ணி ரொம்ப வந்துட்டு சத்தம் போட்டு எனக்கு தெரியாது, எனக்கு வந்து ரிட்டன் நீங்கள் சீக்கிரம் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி அதை ரிட்டன் பண்ணிட்டேன். ஸோ அதோட பேக் ஸ்டோரி இதுதான். அந்த அவுட்ஃபிட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இஃப் யூ வாண்ட் ட்ரை தட் ஐ வில் புட் த லிங்க் இன் ஹியர். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரைட்ஸுக்காக நான் வந்து அக்வாலென்ஸோட லென்ஸ் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். இட் காஸ்ட் மீ அரௌண்ட் 290 rupees. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்ஸ் சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சின்னது தான் வாங்கியிருந்தேன். இப்போ பெருசே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு லென்ஸ் டப்பா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மை ஐஸ் லுக்ஸ் வெரி நைஸ் இன் திஸ். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து லென்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுற பர்சன் இல்லை பிரைட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ரீஸ்டாக் பண்ணணும்னா அக்வாலென்ஸோட லென்ஸ் சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஒர்த் த காஸ்ட், நல்லாவே இருக்கும். ஸோ அதுதான் நான் ஒரு பாஸ்ட் 3 years வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பிரைட்ஸ்க்காக நான் ரீஸ்டாக் பண்ணேன். என்னோட பிரைடல் இதெல்லாம் நான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான். ஐ காட் ஆல் திஸ் ஃப்ரம் சென்னை. மை ஃப்ரெண்ட் லக்ஷ்மி இஸ் தே. ஸோ அவங்க வந்து எனக்கு வாங்கி கொரியர் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி ஃபார் தட். ஸோ இது வந்து கேர்ள்ஸ் எக்ஸ்டென்ஷன். சாரி கைஸ், இது வெளியே எடுத்தால் வந்துட்டு திரும்ப உள்ளே வைக்கும் போது டேமேஜ் ஆகும். ஐ வில் ஷோ யூ த பிக்சர் இன் ஹியர். ஸோ அது வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோனட் பிரைட்ஸ் வந்து பன் கேட்குறாங்க, இல்லை முகூர்த்தம் ஜடைக்கே வந்து நிறையா ஆக்சசரிஸ் செட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். ஸோ அது வந்து வாங்கியிருந்தேன். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 more. 1 is ஃபார் லைக் இது வந்து ஃபெதர். நீங்கள் வந்து மெஸ்ஸி பிரைட் போடுறீங்க இல்லை வந்து ஹார்ட் பிரைட் போடுறீங்க, கிளைண்ட்ஸ்க்கு வந்து முடி வந்து ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா இன் தட் கேஸ் யூ கேன் யூஸ் திஸ். மெஸ்ஸி பிரைட்ஸ்க்கு நீங்கள் வந்து கேர்ள்ஸும் யூஸ் பண்ணுவாங்க சிலர். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெதர் கட் லைக் ஃபிஷ் கட் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து எக்கச்சக்கமாக வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஷ் டப்பா வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். நான் வாமையால் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த டைம் வந்து அங்கே நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸ்க்கு ரொம்பவே மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து எனக்கு ஓவராக வேண்டாம், எனக்கு வச்சதே தெரியக்கூடாது அப்படின்னு கேட்குற கிளைண்ட்ஸ்க்கு வந்து இது பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ டோனட்ஸ் வந்து கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய டோனட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்து கௌரி வந்து ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு முடியிருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ இது மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் ரீஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா லைக் உடுமலையில் கிடைக்கிறத விட ஐ ஃபீல் த குவாலிட்டி ஃப்ரம் சென்னை இஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து நான் சென்னையிலேருந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன்.
ஸோ அவ்வளோதான் guys, இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு queries இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே வந்து கேளுங்க. ஐ வில் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் யூ ஆல் த திங்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேக்கப் லுக் வீடியோக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஹால் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லிங்க்குமே நான் கீழே வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். திஸ் நோஸ் பின் இஸ் ஃப்ரம் Amazon and this earring is from Ajio. So in the outfit stitched by my sister. So இவ்வளோ தான் என்னோட outfit details. So next ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் bye.